தீர்வு வழி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோட நீங்க மாணவர்கள் மட்டுமில்லை பெண் பெண்களின் தன்மானம் போடப்பட வேண்டும். நித்யாவின் படுகொலைக்கு நீதி கிடைக்க வேண்டும். கட்டாயமா இது வந்து ஒரு கிளிநொச்சியில இல்லாம யாழ்ப்பாணத்துல இல்லாம பறந்துபட்ட எல்லா இடத்துலையும் இது இதுகள் நடந்து கொண்டிருக்கிறபடினால நிச்சயமா இதுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு கிட்டப்பட்ட நம்பிக்கையோட இருக்கு. சரியா? சரி. என்னடா தம்பி நாங்கள் கொண்டாடுகிறது ஜனாதிபதிகளுக்கு வந்து பறந்துபட்ட இதெல்லாம் வந்து உங்களோட வேகத்திலே இருக்குது. நாங்கள் எங்கட எல்லாம் நாங்கள் கொண்டிருக்கிறோம். சரி, எங்கட கருத்துக்களை நாங்கள் சொல்லி இருக்கிறோம். அப்ப இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி ஏன்னா எங்கட மக்கள் மேலும் ஒவ்வொரு நாளும் புதிய ஒரு பிடித்த நிலப்பாடு இருப்பாங்க என்றால் சமூகத்தில் எந்த விதமான ஒரு முன்னேற்றமே கூடாது. சரிதானே? சமூக முன்னேற்றம் அந்த தானே சொல்லி இருக்கிறோமா? நீங்க நம்பிக்கையோட உறுதியோட இருங்க. சரியா? சரி சரி சரியம்மா. சரி சரி இதுக்கு நீங்க ஒரு நல்ல முடிவு நிச்சயமாக நாங்கள் நிச்சயமாக கட்டாயமா தண்டிக்கப்படத்தானே வேணும். இல்லாட்டி அதுதான் நீதி நீங்கள் சொல்ற முடிவில தான் எந்த பெண்கள் மீதும் இருட்டில கூட கை வைக்கிறதுக்கு பயப்பட வேணும். அப்படி இருக்க வேணும் உங்களோட தீர்வுகள் எங்களுக்கு. இந்த மகளிர் பற்றியும் தற்பொழுது இந்த நாட்டிலே நமது இந்த வடக்கு கிழக்கு மாகாணத்து தமிழ் பிரதேசத்திலே எல்லா இடங்களிலும் இப்படியான போராட்டம் தொடர்ந்து நடைபெறுகிறது. தனக்கு கிடைக்கின்ற சகல மகளிர்களையும் தான் உடனுக்குடன் சம்பந்தப்பட்டவர்களுக்கு அனுப்பி கொண்டு இருக்கிறேன். இதேபோல இன்று உங்களிடம் கையளிக்கப்பட்ட மகளிரும் ஜனாதிபதி அவர்களுக்கு உடனடியாக தான் அளிப்பதாகவும் இதுக்கு